ஒத்தருவைந்தாரே ஒரு உணப்பத்தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். பார்த்துட்டு வந்தாச்சு. குட் பேட் அக்லி படம் எப்படி இருந்தது அப்படின்னு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். படம் வந்து வெறித்தானம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னர். அதாவது ஒரு லாஜிக்கெலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. சரி, நீங்கள் எல்லாம் வந்து லாஜிக்கலாக இருக்கணும் படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்ச படத்துக்கு போகாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த படம். அதுலேயும் எஸ்பெஷலி நிறையா நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ், அதாவது பழைய படங்களில் அவர் நடித்த படம் அந்த மாதிரி பல ரெஃபரன்சஸ்லாம் வந்து எடுத்து பாட்டு, அதில் உள்ள நடிகர் நடிகைகள், இந்த மாதிரி டயலாக்ஸு அதெல்லாமே எடுத்து பண்ணது நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர என்கேஜிங்காக போச்சு. அதில் ஒரே என்ன சொல்கிறது, த்ரில்லிங்காக போர் அடிக்காமல் டக்கு டக்குன்னு போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஆனால் நிறைய இடத்துல காமெடியும் நிறைய இடத்துல மக்கள் தேட்டர் ஃபுல்லாகவே நல்லா விழுந்து விழுந்து சிரித்தாங்க. சிரிச்சுட்டு கடைசியில் திரும்ப ஒரு வெறித்தனமான ஃபினிஷ்ஷு. நல்லா இருந்துச்சு படம். ஸோ நீங்கள் ஒரு என்டர்டெய்னிங்காக படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை போய் பார்க்கலாம். ஆனால் நான் அதில் லாஜிக் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமாம், இதே மாதிரி தான் எனக்கு. ஆனால் நிறைய சர்ப்ரைசஸ், ஐ திங்க் நீங்கள் லேட்டாக சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நிறைய சீன்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். நிறையா பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் போய். நன்றி, வணக்கம்.